ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் தான் அது என் வெர்ஷனில் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டெப் வந்து நான் எடுக்கல, மறந்துட்டேன். ஸோ இப்போ அது என்னங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மஸ்டர்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஆனியன் ஒரே ஒரு ஆனியன் சாப் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி பண்ணது. அதை போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் அது கொஞ்ச நேரம் வந்து வெந்தாலே வந்து போதும். ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2 டொமேட்டோ வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு அதையுமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே கிளியராக இருக்காது, கரெக்டாக அது தெரியாது. ஏன்னா வந்து நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் பண்ணதுனால எனக்கு வந்து கரெக்டாக வரல ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து 2 டொமேட்டோ வந்து நான் குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் என்ன பேஸ்ட்டாக கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப் பண்ணிவிட்டு வந்து போட்டிருக்கேன். நான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி அம்மா வந்து எனக்கு சொல்லிவிட்டு நான் இதில் பண்ண எப்படி பண்ணாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹையும் இல்லாமல் சிம்மும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து அதை இன்னும் வந்து நல்லா பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அப்படியே ஆயில் வந்து இந்த மாதிரி சைடில் வருது பார்த்திங்கன்னா, தொக்கு மாதிரி ஆயில் வந்து வரணும். அப்படி தண்ணி மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்ம அப்படியே கூட விட்டுடலாம். மசாலா சும்மா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். தக்காளி இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம், கட் பண்ணியுமே வந்து போடலாம், அப்படி வேணாலும் போடலாம். நான் வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக மாதிரி இருக்கிறதுனால ஜஸ்ட் சும்மா 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து போட போகிறோம். அது வந்து சால்ட்டு வந்து காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் அப்படியே டப்பாவோட போட்டுட்டேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாதப்போ வந்து கொஞ்சமாக அந்த சால்ட் வந்து போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கல்லுப்பு போட்டேன். அதுக்கப்புறம் அது எனக்கு பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சமாக வந்து இன்னொரு சால்ட் இருந்துச்சு. அதிலேருந்து வந்து நான் சால்ட் எடுத்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெரியுது அவங்களுக்கு ஆயில் வந்து வர்றது, இந்த ஆயில் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரும் கொஞ்சமாக. அப்படி வர வரைக்கும் அந்த டொமேட்டோவோட அந்த பச்சை தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம உடனே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், ரொம்ப பச்சையாக தெரியும், ரொம்ப ராவாக இருக்குங்கிறதுனால அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து எங்கள் அம்மா சொல்லி தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் வந்து எடுக்க போகிறேன். சில்லி பவுடர் தான். ஸோ சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சில்லி பவுடருமே வந்து காலி ஆகிடுச்சு. அதனால நான் ஃபஸ்ட்டு இருந்ததை வச்சு போட்டிருந்தேன். அப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டிருந்தேன். அது வந்து ரெக்கார்டிங்கில் இருக்குது. அது வந்து எனக்கு பத்தாதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்கிறதுனால நான் கொஞ்சம் போட்டேன். எவ்வளோ கொஞ்சமாக வந்து சில்லி பவுட்ரு போடுறேன். ஆக்சுவலி 1 ஸ்பூன் கரெக்டாக சில்லி பவுட்ரு வந்து போடுவேன். சால்ட் வந்து தேவையான அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சால்ட்டு சில்லி பவுடர் இது இன்னும் உடனே போடக்கூடாது. சால்ட் போட்டு அதை குக் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம சில்லி பவுடர் வந்து போடலாம். எனக்கு வந்து சில்லி பவுடர் வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எடுத்து போட்டேன். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் எனக்கு ஒரு கையில் வரல. அது எடுக்கிறப்போ லைட்டாக கீழே கூட கொட்டிட்டேன். இதை வந்து நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பைஸ் கொடுக்காது, கொஞ்சமாக கலர் தான் வந்து நம்மளுக்கு செம்மையாக வருங்கிறதுனால அது போட்டேன். அது போடலைன்னா கூட ஓகே தான், எனக்கு வேறு சில்லி பவுடர் இல்லைங்கிறதுனால அதை வந்து போட்டிருந்தேன்னா. இப்போ இதையுமே வந்து நம்ம நல்லா வந்து குக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஐ திங்க் நான் லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இதை பார்த்து. இதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. எனக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் பிடிக்காது, பட் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ தான் சொன்னேன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டேன் அப்படின்னு. பட் எனக்கு அதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படிங்கிறதுனால கேப்சர் பண்ணாத டைமில் வந்து நான் வேறு ஒரு பாக்ஸில் சால்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன்.
அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த கல் உப்பெல்லாம் போடாதீங்க. நான் அதை வந்து மிஸ்டேக் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் போடாதீங்க. அதுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு சால்ட் போடும்போது தேவையான அளவு போட்டுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்படின்னா பத்தலைன்னா கூட பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தொக்கு மாதிரி தொக்குல தொக்கு பதம் எப்படி இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது தெரில, சம்திங் சட்னி மாதிரி. சட்னி கூட இல்லை, அவ்வளோ கூட இல்லை, கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து இதை ஹையில் வச்சுட்டு நான் வந்து ஹீட் பண்ணேன். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா லைட்டாக கீழே கருகிடுச்சு, அது லைட்டாக தீஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரைஸ் போடுற டைம். இப்போ இந்த தண்ணி எல்லாம் விழுந்து பார்த்துட்டீங்க, அதுதான் சேம் டைம். இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். அது வந்து இன்னுமே வந்து குக் ஆகணும். பட் அது வந்து கொஞ்சம் தக்காளி ராவாக இருக்கும்போது நான் வந்து ரைஸ் போட்டுட்டேன். நீங்கள் இன்னும் ஒரு 1 or 2 minutes விட்டுட்டு நீங்கள் வந்து ரைஸ் போடலாம். ரைஸ் போடுறது கூட உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த சட்டியில் வந்து எடுக்க கூட வந்து வரல, அது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ வந்து எடுத்து போட்டாச்சு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ரைஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தான் வந்து பண்ணேன். ஏன்னா நான் டொமேட்டோ ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஐராக்கு ஸ்கூலில் இருந்துச்சு. ஸோ அவள் ஸ்கூல்லேயே வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்கிறதுனால 2 பேருக்கு தேவையான அளவு நான் வந்து ரைஸ் வந்து போட்டுட்டேன். இப்போது அதை சிம்லேயே வச்சு நம்ம கீழே வந்து நல்லா அடி பிடிக்காத மாதிரி வந்து கிண்டணும். எனக்கு கீழே லைட்டாக தீச்சிட்டேன். அதனால் தெரியுது அவங்களுக்கு கீழே பார்த்தா எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண வேண்டாம், சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆயிலுமே நீங்கள் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து தாராளமாக போடுங்க. அந்த டொமேட்டோ வந்து ஆயில் வந்து வெளியே வரணும் அதுலேருந்து. ஸோ அதுதான். பட் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு, அதனாலேயே என்னமோ தெரியல. அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே தெரியல, ரொம்ப ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு டொமேட்டோங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நான் போட்டுட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டேன். இப்போது நீங்கள் பார்க்குற கிளிப் வந்து நான் மேலேருந்து ஸ்லாப்லேருந்து வச்சு எடுத்துக்கிட்டது. ஸோ அது வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க, சாரி. இப்போது இருக்கிற அவுட்புட் வந்து நான் அதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயிலே சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது தான் வந்து ஒரு அளவுக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் மாதிரி தக்காளி சாதம் மாதிரி பார்க்குறதுக்கு வந்துச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து இந்த ஆயில் போடணும் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு அந்த பாட்டில் திறந்து இதில் ஊற்றி இந்த கையில் ஃபோன் வேறு பிடிச்சிக்கிட்டு எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. அதனால் அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். கீழே பார்த்தா தெரியல எப்படி பீஸ் இருக்கணும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானே வந்து நிறைய டொமேட்டோ ரைஸ் வந்து எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்டேன் டொமேட்டோ ரைஸ். ஸோ சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க, கலக்கத்துக்கு மாதிரி ஹாட்டு. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸ் வந்து இந்த லிட்டில் ஹார்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து எல்லாத்தையும் ஒரு குட்டி வளர்க்கறதுக்கு மாதிரி ஹார்ட்டு. அதுக்கடுத்து இப்போது இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மூடி எடுக்கிறதுக்கு மறுபடியும் இந்த ஸ்டாண்ட் பக்கம் வந்து வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மூடி வந்து எடுக்கிறேன், மாட்டிக்கிட்டாது, இது பத்தலை. நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன், பட் பத்தலை. அதனால இதை வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு சில்வர் மூடி பிளேட் மாதிரி வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து இது மேலே வச்சு மூடிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான் நான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கு மேலே நான் இன்னும் அவ்வளோதான். அந்த ஸ்பூனில் இருக்கிறத மட்டும் தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து பிடிக்காது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் தான் சால்ட் போட்டேன். அதுக்கடுத்து இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் வந்து ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த லிட்டு போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வெளியில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு தடவை வந்து நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இன்னும் வந்து நான் சிம்மில் வச்சு கூட எனக்கு நல்லா கீழே வந்து அடி பிடிச்சிருச்சு. அதனால் இப்போ வந்து இந்த சன்னுக்கும் உங்களுக்கும்
டொமேட்டோ ரைஸ் வந்து இப்படி தெரியுது. பட் ரியல் விச் மீன்ஸ் டேரெக்டாக பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக வந்து இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டொமேட்டோ ரைஸ் ரெடி. இதை இன்னும் கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இப்படியே வச்சுருப்போம். நான் எங்கள் அம்மா நெக்ஸ்ட் வந்து கிச்சன் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் இப்போ அந்த மூணுது நம்ம திறந்த எல்லாத்தையுமே வந்து மூடிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் டொமேட்டோ கட் பண்ணுறதுக்கு சோம்பேறிப்பட்டு சாப்பரில் போட்டு எல்லாம் 2 இழி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சிங்கில் வந்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து அந்த ட்ரே ஒன்று இருக்குது, அதையுமே வந்து பின்னாடி வச்சாச்சு. ஸோ இந்த டப் வந்து வெசில்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்காக அது அப்பா அவ்வளோ நவுத்தி வச்சு நான் அதை நவுத்திட்டு கேர்டு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் சால்ட் வந்து இந்த கபோர்டு உள்ள இதுதான் அந்த சால்ட்டு. ஸோ அந்த கபோர்ட் டூர் வேணுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கபோர்டு டூர் வந்து உங்களுக்கு போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஃபுல்லாக திங்ஸு, கிளாஸு, அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பாக்ஸு, அந்த மாதிரி இதில் வந்து திங்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஸ்பைசஸ்ஸு, சால்ட்டு, அந்த பக்கம் கிரைன்ஸு, கீழே வெங்காயம், தக்காளி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். நாங்கள் வந்து டொமேட்டோ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். இந்த கபோர்டில் வெளியில் தான் வந்து வச்சுருக்கோங்கிறதுனால நீங்கள் டொமேட்டோ ஃப்ரிட்ஜ்லேயே எப்படியே பார்க்க முடியாது. ஸோ அந்த ட்ரே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சைடு வச்சுட்டு இந்த ரைஸ் வந்து தெரியல இது எடுத்து வச்சுருந்தாங்கன்னு அதையுமே நான் வந்து மூடி வச்சுட்டேன். அதுக்கடுத்து லைட்டாக ஒரு கிளாத் வச்சு இல்லை அந்த கேபினெட்டை வந்து லைட்டாக அந்த ரைஸ் எல்லாம் இது இல்லாமல் கட்டி வச்சுட்டு அதுக்கடுத்து கீழே நான் நின்னாலே அந்த கார்பெட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அந்த கார்பெட்டையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த சில்லி பவுடரையும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வச்சிடலாம். அதையும் வந்து கீழே வந்து கொஞ்சமாக கொட்டிட்டேன். அதையும் லைட்டாக கீழே கொட்டினால அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டேன். ஸோ வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, அதனால தான் ஃப்ரிட்ஜில் வந்து லைட் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ். இது ஆல்கலிபிள் சாக்லேட் வாங்கும்போது வந்துச்சு. ஸோ அதில் இதுதானா அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தேன். இதில் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு வந்து நான் அந்த கிச்சனுக்கு மேலே இருக்கேன் விண்டோவில் வந்து இப்படி ஒட்டினேன். அது நீங்கள் பார்த்தீங்களாங்க அது எப்படி இருந்துச்சு. இப்போது அந்த சன்லைட்டுக்கும் இதுக்குமே வந்து என்னன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். அவ்வளோதான் நம்ம டொமேட்டோ ரைஸு. இப்போ நான் ஃபைனலாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆவி பறக்குது, சூப்பராக காட்டுறேன். சூப்பராக ஆவி பறக்குது சாப்பாடுலேருந்து லிட்லேருந்து. ஸோ டொமேட்டோ ரைஸ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இதோட ஒரே ஒரு கிளிப்பு, இதோட ஃபோட்டோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் இதை ஆட் பண்ணல, நான் ஆட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. ஸோ வழக்கத்துக்கு வரது நம்மளோட ஹார்ட். இது ஹார்ட்டுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. எனக்கும் என் அக்காவுக்கும் தெரியும் அது. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you later. டாடா பாய். இந்த டொமேட்டோவை சாப்பிட்டுட்டு அப்புறமா வரேன்னு தான் சொன்னேன். பாய். நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் வாங்கிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.